மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நவராத்திரி 9 நாள் வழிபாடுகள் பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம். 9 நாள் வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அம்மனை எந்த ரூபத்தில் நாம் வணங்க வேண்டும், எந்த விதமான கோலம் போட வேண்டும், பிரசாதம் நைவேத்தியம் ரெசிபீஸ் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் செய்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நவராத்திரியின் 9 நாள் வழிபாடுகளில் இன்று 7வது நாள் வழிபாடு என்ன பிரசாதம் ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். முதல்ல அடுப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை ஊற வச்சு, அதாவது 3 மணி நேரம் குறைந்தபட்சம் ஊற வச்சுருக்கேன். ஊற வைத்து அதை குக்கரில் வேக வைக்கிறேன். ஒரு 2-3 விசில் வந்தால் எடுத்துக்கோங்க. 3 கூட வேண்டாம், 2 போதுங்க. இல்லாட்டி உடஞ்சி ஒரு மாதிரி மாவாயிரும், முழுசாக இருக்காது. அது வெந்துக்கிட்டு இருக்குது. சரி, இந்த கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ளே நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த பதிவை பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று, சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் பெல் ஐக்கான், அதாவது கோவில் மணி போன்ற ஒரு சிம்பல் காமிக்கும், அதை தொட்டு விடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற பதிவுகள் அனைத்துமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். சரி, இப்போது கொண்டக்கடலை வேகுது. இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை சுண்டலுக்காக கொண்டக்கடலை வேகுது. இன்னொரு அடுப்பில் பால் பாயாசம். பால் பாயாசம்னாலே நம்ம அரிசி பால் பாயாசம் அல்லது சேமியா பால் பாயாசம் செய்கிறோம். பெரும்பாலும் வழிபாடுகளில் பால் பாயாசம் இடம்பெறும். அதுவும் குறிப்பாக நவராத்திரி நாள்களில் பால் பாயாசம் அப்புறம் சுண்டல் கட்டாயம் இடம்பெறும். இது தவிர பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான சாதம் ரெசிபி, எலுமிச்சை சாதம், புளி சாதம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சாதம் இடம்பெறும். ஒன்றாவது செய்யணும். பால் பாயாசத்துக்கு பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அடுப்பில் நம்ம என்ன பண்ணலாம், வெண்பொங்கல் வச்சிடலாம். இங்கே குக்கர் சூடாகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம சேமியா, வறுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் விஹா ஆன்லைனில் இருக்குது. அடுப்பை சிம் பண்ணியும் விட்டுடலாம். சீக்கிரத்தில் வெந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நவதானிய சேவை, சேமியா எல்லாம் நிறைய நம்ம விஹா ஆன்லைனில் வச்சுருக்கோம். இப்போ புதிதாக பார்க்குறவர்கள் நினைப்பீங்க, விஹா ஆன்லைன் இவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களே, அந்த ஆன்லைனுக்கு இவங்க என்ன ஆடு கொடுக்குறாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய சொந்த ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது டவுன்லோட் பண்ணிக்கலன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப சுலபமாக இருப்பது பார்த்திங்கன்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். அதில் அனைத்து விதமான பொருள்கள் இருக்கும். அதாவது புடவையிலிருந்து குழந்தைங்களுக்கான ட்ரெஸ், அவங்களுக்கான ட்ராயிங் புக்ஸ், கலரிங் பென்சில், அப்புறம் பூஜை பொருள்கள், இது போன்ற இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குது. போய் பார்த்துக்கோங்க. அதற்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க் இருக்கும். viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்கும் இருக்கும். சரி, இது தவிர பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணுன்னா கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் இரண்டுமே இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும், அதாவது viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டு இருக்குது. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுத்துருக்கோம். போய் பார்த்து, கூகுள் மேப்ஸ்லேயும் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் இங்கே கடைக்கு வரலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். எங்களுடைய விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பொருள்கள் தாங்க இந்த கடையிலெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, முற்றும் தவறான கருத்து. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் சூடாயிருச்சு. இங்கே பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. திரும்ப அதை கிளறி விட்டுடலாம். சேமியா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிம்மில் அடுப்பு வச்சிட்றேன். குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க பொங்கல் செய்கிறதுக்கு. நெய் உருகிதுமே மிளகும் சீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம்.
அதற்கடுத்தது நம்ம அரிசி களைஞ்சு அதில் 1 கப் போல் நான் சேர்க்குறேன். அடுத்தது இதில் துவரம்பருப்பு பாதி, பயத்தம்பருப்பு பாதி, அதாவது 1 கப் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு சேர்த்து நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய நாட்டு துவரம்பருப்பு வாங்கி பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது தண்ணியை சேர்த்துக்கலாம். 1.5 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப் இருக்குது இல்லையா, பொங்கல் கொஞ்சம் குழைவாக இருக்கணும், அதனால் 4 கப்பு சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 4 விசிலில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் பாயாசத்தில் நம்ம குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். அடுத்தது அதுலேயே நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதாரண சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ பார்த்துக்கோங்க. நமக்கு இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பால் பாயாசம் திக்காயிருச்சு, அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். அந்த பால் பாயாசத்துக்கு நம்ம முந்திரி பருப்பும் கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம். தினமும் செய்கிறது தானே, இது என்ன திரும்ப திரும்ப செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ ஒரு சிலர் பார்ப்பீங்க, ஒரு சிலது பார்க்க மாட்டீங்க. தொடர்ச்சியாக எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்குறதில்ல, அதனால தான் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு செய்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நெய்யிலேயே திராட்சையும் சேர்த்துக்கிட்டு வதக்கி நம்ம இப்போ பாயசத்தில் கொட்டிடலாம். நவராத்திரியின் 7வது நாள் பிரசாத ரெசிபியாக இன்றைக்கு முதலாவது நம்ம அடுப்பிலிருந்து இறக்குனது பால் பாயாசம், சேமியா பால் பாயாசம். இப்போது அடுத்ததாக நம்ம சுண்டல் தாளிச்சிடலாம். கடுகை சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், மிளகாயை சேர்த்துக்கலாம், வெந்த கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். அடுத்தது கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு, நான் ஏற்கனவே வேக வைக்கும்போது போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிறேன். அடுப்பை அணைச்சி தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ ஆப்ஷன் தான். நவராத்திரியின் 7வது நாளான நவராத்திரிக்கென்றே செய்யப்படுகின்ற கொண்டைக்கடலை சுண்டல் 2வது பிரசாதம் ரெசிபியாக நம்ம தயாரிச்சிட்டோம். அடுத்தது 3வதாக நம்ம எலுமிச்சை சாதம் செய்யணும். எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு சிகப்பு மிளகாயை கிள்ளி போட்டு அப்புறம் மஞ்சத்தூளை கொஞ்சம் போட்டுக்கிட்டு கடைசியில் அடுப்புலேருந்து இறக்கின பின்னாடி எலுமிச்சை சாறு ஊற்றிக்கிட்டு கிளறி எடுத்துருங்க. அப்படி அடுப்புலையே வச்சோன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும், அதனால் அப்படி செஞ்சுக்கோங்க. ஆனால் நான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீஹாவில் இருக்கக்கூடிய எலுமிச்சை மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதையே வைத்து எலுமிச்சை சாதம் தயார் செய்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இது வரைக்கும் வாங்கினவங்க அத்தனை பேருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. புளிக்காய்ச்சல், எலுமிச்சை சாதம் எல்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே சிகப்பு மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கு. நவராத்திரியின் 7வது நாள் வழிபாட்டிற்காக நாம் இப்போது செஞ்ச 3வது ரெசிபி எலுமிச்சை சாதம். நம்ம செஞ்ச பொங்கலும் தயாராகிருச்சு. அடுத்தது நம்ம இந்த பொங்கலுக்கு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு தாளித்து கொட்டலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுலேயே கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். பொங்கலில் கொட்டிக்கலாம். சுவையான மணமான நவராத்திரியில் நாம் செய்யக்கூடிய பொங்கல் அம்பாளுக்கே விருப்பமுடையதாக இருக்கணும், ஆத்மார்த்தமாக சமைக்கணும்.
நவராத்திரியின் 7வது நாள் வழிபாட்டிற்காக நாம் செய்த பிரசாதம் ரெசிபீஸ் வெண்பொங்கல், பால் பாயாசம், எலுமிச்சை பழம் சாதம், கொண்டைக்கடலை சுண்டல். இன்றைக்கு நம்ம நவராத்திரியின் 7வது நாள் வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். பிரசாதம் ரெசிபி செஞ்சாச்சு. அதில் நம்ம எலுமிச்சை சாதம் செஞ்சுருக்கோம், வெண்பொங்கல் செஞ்சுருக்கோம், நல்லா முந்திரி மணக்க போட்டுட்டு. அடுத்தது கொண்டைக்கடலை சுண்டல். அடுத்தது பார்த்திங்கன்னா பால் பாயாசம், நல்லா முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு நெய்யில் வறுத்து செஞ்சுருக்கோம். சுவையாக இருக்கும். அதாவது அம்பாளுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமாக விரும்பி பிரசாதத்தை, அதாவது நைவேத்தியத்தை படைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அம்பாள் நம்மை காத்து ரட்சிப்பாள். இன்றைக்கு அம்பாளை சாம்பவி துர்க்கையாக மனதிலே வைத்து நாம் வணங்க வேண்டும். முதல் 3 நாள்கள் துர்க்கையாகவும், 2வது 3 நாள்கள் மகாலட்சுமி தாயாகவும், 3வது 3 நாள்கள் சரஸ்வதி தேவியாகவும் நாம் வணங்குறோம் இல்லையா? அப்போது இன்றையிலிருந்து 3 நாள்கள் சரஸ்வதி தேவியை வேறு வேறு பெயர்கள் கொண்டு நாம் வழிபட வேண்டும். அலங்காரமும் வேறு வேறு அலங்காரம் கோவில்களில் செய்வாங்க. அதே போல் கோலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மலர் கோலம் போடணும். அதுவும் மணமான மலர் கோலம்தான் இன்றைக்கு போட வேண்டும். மலர் கொண்டு போட முடியல, எங்களுக்கு மலர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வாசனை திரவியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன மலர் கொண்டு கோலம் போடுறீங்களோ அதில் போட்டுக்கலாம். இன்றைக்கி வாசனை மலர்கள் அம்பாளுக்கு சூட்ட வேண்டும். மல்லிகை, முல்லை, ரோஜாப்பூ, சம்பங்கி, அது தவிர தாழம்பூ இடம் பெற வேண்டும். எனக்கு தாழம்பூ கிடைக்கல, அதனால் தாழம்பூ சேர்க்க முடியல. சரி, இப்போது இதில் அம்பிகை பீடத்தில், அதாவது சக்கர பீடம் இருக்கு இல்லையா, ஸ்ரீ மகாமேரு சக்கரம், அதில் ஒரு பாதத்தை வைத்து தன்னுடைய மடியிலே வீணையை வாசித்து கொண்டிருப்பதாக காட்சி கொடுப்பாள். அதனால் இன்றைக்கு சரஸ்வதி தேவியை நாம் வணங்குவதற்கு முன்பாக அம்பாளுக்குரிய ஒரு பாட்டு பாடிடலாம். இன்றைக்கு சரஸ்வதி தேவிக்கு நாம் வழிபாடு செய்யணும் இல்லையா? சாம்பவி துர்க்கையாக நினைத்து வழிபாடு செய்யணும். அவருக்கான மலர்கள், அர்ச்சனை மலர்கள், முல்லைப்பூ நான் எடுத்திருக்கேன். அம்பாளுக்குரிய 2 வரியாவது பாட்டு பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாடினா நீங்களும் கொஞ்சம் ரசிப்பீங்க. அதனால் காலங்காலமாக நம்ம கேட்டு ரசித்த பாடல்கள், 3 தலைமுறையாக நம்ம சில பாடல்கள் மறக்கவே முடியாது, முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். அந்த பாடலில் ஒன்று பாடுறேன். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அடுத்தது நம்ம சரஸ்வதி தேவிக்குரிய மூல மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரம் தெரிந்தால் அதை சொல்லிக்கொண்டு அர்ச்சனை செய்யலாம். 108 முறை சொல்லணும். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் 21 முறை சொல்லுங்கள். சரஸ்வதி தேவி நமக்கு கல்வியை வழங்கக்கூடியவள். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் சரஸ்வதி தேவியை நாம் வணங்க வேண்டும். சரி, நமக்கு சரஸ்வதி தேவியை வணங்கினால் வெறும் கல்வி கேள்விகள் தான் கிடைக்குமா, பணம் கிடைக்காதா, அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாச்சே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது 2 இருந்தாலே போதும், நமக்கு ஐஸ்வர்யம் தானாக தேடி வரும். சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தின் வடிவாக இருக்கக்கூடிய அங்குசத்தை தாங்கி கொண்டிருப்பாள் தன் கையிலே. இன்னொன்று வீணை யானை துதிக்கையை போல இருக்கும். அந்த வீணையை நீங்கள் எப்படி நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா யானை தும்பிக்கை இருக்கின்ற வடிவத்தில் தான் அந்த வீணையை அம்பாள் வச்சுருப்பாங்க. இன்னொன்று, அவங்க தாமரையில் வீற்றிருக்காங்க. அந்த தாமரை என்பது நீரிலே இருக்குது. பொதுவாகவே ஈரத்தன்மையிலே வளரக்கூடிய மலர்களிலே தான் அன்னையை மகாலட்சுமி தாயாரையும் சரஸ்வதி தேவியும் அமர்ந்திருப்பது வழக்கம். இது தாமரை மலர் கொண்டு நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டும், அந்த மலர் அவர்களுக்கு சூட்ட வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, நம்ம நாக்கு இருக்கு இல்லையா, அது ஈரத்தன்மை கொண்டது. அந்த ஈரத்தன்மை இருக்கின்ற காரணத்தினால தான் நம்மளால் நல்லா பேச முடியுது. நாக்கு வறட்சி ஆயிடுச்சுன்னா பேச முடியுதா? ரொம்ப கஷ்டப்படுவோம். அது திக்கி திக்கி பேசுவோம், ஒரு தொடர்ச்சியாக பேச முடியாத தன்மை இருக்கும். அதனால் இந்த ஈரத்தன்மை இருக்கின்ற இடத்திலே வளரக்கூடிய தாமரையை வைத்து தான் நாம் சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். இன்றைக்கு முல்லைப்பூ கொண்டு நாம் அர்ச்சிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால நம்ம அதால் அர்ச்சிக்கிறோம். இப்போது தாமரை ஒரிஜினலாக கிடச்சது வெள்ளை நிறம் அப்படின்னா நீங்கள் தாமரை பூ கொண்டு கூட அர்ச்சனை செய்யலாம். அதன் மேலே
நீங்கள் படத்தை வைக்கலாம், இல்லாட்டி படத்துக்கு பக்கத்தில் தாமரைப்பூ வச்சுக்கலாம். சிலை இருந்ததுன்னா சரஸ்வதி தேவியின் அந்த சிலைக்கு அருகில் தாமரைப்பூ வச்சுக்கோங்க. சரி, இப்போது சரஸ்வதி தேவிக்குரிய காயத்ரி மந்திரம் நான் சொல்கிறேன். ஓம் வாக்தேவ்யை ச வித்மஹே பிரம்ம பத்னியை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஓம் வாக்தேவ்யை ச வித்மஹே பிரம்ம பத்னியை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஓம் வாக்தேவ்யை ச வித்மஹே பிரம்ம பத்னியை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். இந்த மாதிரி நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இன்னொன்று சொல்கிறேன், பூ கிடைக்கலன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. பச்சரிசி எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா குங்குமத்தை கலந்துக்கோங்க. அந்த அக்ஷதையை கொண்டு நீங்கள் வழிபடலாம், அர்ச்சிக்கலாம். இதில் இன்னொன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், உங்கள் வீட்டில் பிள்ளைகள் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க. அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுங்கள், பிள்ளையையும் இந்த சரஸ்வதி வழிபாட்டிலே உட்கார செய்யுங்க. அவங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்து அவங்க சொல்ல முடியும்னா சொல்லட்டும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் சொல்லலாம். தாய் சொல்லிக்கிட்டே அந்த பிள்ளைக்கு இந்த மந்திரம் சொன்ன வாயால் அவங்களுக்கு தலையில் ஊதி விடுங்க. ஊதி விட்டுட்டு அப்புறம் சரஸ்வதி தேவிக்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க, அந்த பிள்ளைங்க நல்லா பேசணும்னு. இப்படி வழிபட்டீங்கன்னா கட்டாயம் அடுத்த சரஸ்வதி பூஜைக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், படிக்காத பிள்ளைகளுக்காக நீங்கள் வழிபாடு மேற்கொண்டு சரஸ்வதி இந்த 3 நாள்களுமே சரஸ்வதி பூஜை இருக்கு இல்லையா, அந்த நாள்களில் வழிபாட்டை மேற்கொண்டு நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கோங்க. சரி, இப்போ நம்ம நிறைவாக ஆரத்தி எடுத்து நைவேத்தியம் செஞ்சு நவராத்திரியின் 7வது நாள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். சரி, மீண்டும் நாளை நவராத்திரியின் 8வது நாள் வழிபாடு பிரசாதம் என்ன செய்ய போகிறோன்ற தகவல்களோடு உங்களை சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.